குட் மார்னிங். ஒரு அருமையான நியூஸ் இன்றைக்கி காலையில் வந்துச்சு. ஏற்கனவே நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தது முக்கியமாக அந்த கிருத்திகா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக உள்ள ஒரு அருமையான நியூஸு. அதாவது அவங்க தான் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, ஸ்டேட் பேங்க் எப்போ கால்ஃபார் ஆகும், ஸ்டேட் பேங்க் எப்போ கால்ஃபார் ஆகும், நாங்கள் டிஎன்பிசி படிக்க மாட்டோம், ஸ்டேட் பேங்க் தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. கிருத்திகா, உனக்கு ஒரு அருமையான ஒரு நியூஸு. ஸ்டேட் பேங்க்கு கால்ஃபார் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 9000 போஸ்ட்டு கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு 1410 போஸ்ட்டு போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இவ்வளோ போஸ்ட்டு எனக்கு வந்ததில்லை. எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. நிறைய போட்டிருக்காங்க. 1410 கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஜாப் சீக்கர்ஸ், அதாவது வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு அருமையான நியூஸு. அதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். எப்போம்னா 11ஆம் தேதியில் இருந்து 31ஆம் தேதி வரை, அதாவது 11/8/2026 டு 31/8/2026 வரை நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணலாம். அது ப்ரிலிமினரி எக்ஸாம் எப்போம்னா செப்டம்பர் மாதம் ப்ரிலிமினரி எக்ஸாம். இன்னும் எத்தனை நாள் இருக்குது? இப்போ என்ன வந்துடும், ஆகஸ்டாக அது இன்னும் ஒரு மாதம்தான் இருக்குது. ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து செப்டம்பர். அடுத்தது மெயின் எக்ஸாம் வந்து நவம்பர் மாதம். அடுத்தது நவம்பர் எக்ஸாம். நீங்கள் மெயின் பாஸ் ஆகிட்டாங்கன்னா 10th அல்லது 12th தமிழ் படிச்சிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா தமிழில் ஒரு டெஸ்ட்டு நடக்கும். சரி, வேக்கன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னா, எஸ்சிக்கு 267 போஸ்ட்டு, ஒரு அருமையான போஸ்ட்டு. எஸ்டிக்கு 14 போஸ்ட்டு. அடுத்தது ஓபிசிக்கு 380 போஸ்ட்டு. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 141 141 போஸ்ட்டு. ஜென்ரலுக்கு 608 போஸ்ட்டு. மொத்தம் 1410 போஸ்ட்டு. ப்ரிலிமினரி எப்படி கொஸ்டின் பேட்டர்னா 100 கொஸ்டின், அதாவது 35 ஆப்டிடியூடு, 35 ரீசனிங், 30 இங்கிலீஷ். எல்லாமே 20 நிமிஷம் 20 நிமிஷம் 20 நிமிஷம், மொத்தம் 1 மணி நேரம். இந்த ப்ரிலிமினரியில் பாஸ் ஆகிட்டாங்கன்னா மெயினுக்கு உங்களை கூப்பிடுவாங்க. அதாவது 1:10 அப்படிங்கிற விதத்தில் உங்களை கூப்பிடுவாங்க. மெயினில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வேலை கிடைச்ச மாதிரி தான். அதாவது என்ன செய்வாங்கன்னா, ஒரு தமிழ் டெஸ்ட்டு மொத்தம் உங்களுக்கு நடக்கும். அருமையான வாய்ப்பு, விட்டுறாங்க. சரி, என்ன படிச்சிருக்கணுங்க? என்ன படிச்சிருக்கணும்? டிகிரி முடிச்சிருக்கணும். அடுத்தது ஏஜ் வந்து 20 28, 20ல் இருந்து 28 வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது 20 வயசு ஆகிருக்கணும். 28க்கு மிகாமல் இருக்கணும். 28க்கு மேலே போயிடக்கூடாது. எப்போம்னா 1/4/2026. அடுத்தது பிசிக்கு +3, எஸ்சி எஸ்டிக்கு +5. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம பார்த்துக்குங்க. டிகிரியில் ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருந்தா போதும். சேலரிலாம் ஒரு அருமையான சேலரி, நிறைய பெனிஃபிட்டு. அதாவது மற்ற பேங்கை விட ஸ்டேட் பேங்க்கில் வேலை பார்த்தோம்னா கொஞ்சம் நிறைய பெனிஃபிட் இருக்குது. கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்குள்ள ஒரு கெத்து வேறு. ஸ்டேட் பேங்க் அப்படின்னாலே ஒரு கெத்து. அதாவது ப்ராவிடன்ட் ஃபண்டு, பென்ஷன் அண்டர் நியூ பென்ஷன் ஸ்கீமு, மெடிக்கல் லீவ் ஃபேர் அண்ட் அதர் ஃபெசிலிட்டிஸ் as per instruction of the bank as may be issued from time to time. ஒவ்வொரு டைமும் அவங்க ஒவ்வொன்றா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நிறைய இது, அதாவது நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னதுன்னா, மற்றவங்களாம் ஒரு ஹோம் லோன் வாங்கினா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, அதில் வேலை பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. உங்களுடைய வாழ்க்கை பருவத்தில் பெரிய வீடு 2 வீடு வாங்கலாம். முதல்ல ஒரு வீடு வாங்கி அந்த அதனுடைய லோனை பூரா அடைச்சிட்டிங்கன்னா அடுத்தது ஒரு லோனை போட்டு 100 வீடு வாங்கி அதை அடைச்சிடலாம். காருக்கு ஃப்ரீ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் நிறைய வசதிகள் இருக்குது. இந்த மாதிரி 1400 போஸ்ட்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது கிடச்சிருக்கு. இது இந்த போஸ்ட்டை நீங்கள் உருப்படியாக எல்லாத்தையும் விட்டுட்டு உண்மையாக உட்காந்து படித்தீங்கன்னா உங்களுக்காகவே ஒரு வேலை காத்திருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ளே தான் உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வெளியில் இருக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் ஹோம் டவுனுக்கே நீங்கள் வந்துடலாம். விட்டுறாங்க சான்ஸு. இந்த மாதிரி சான்ஸ் யாருக்குமே கிடைக்காது. நம்ம ஜிஎம்எஸ் அகாடமி ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் கோச்சிங் ஆரம்பிக்காங்க. ஆன்லைனில் இருக்குது, ஆஃப்லைனில் இருக்குது. முதல்ல நம்ம ஆப்டிடியூட் தான் கிளாஸ் ஆரம்பிப்போம். ரீசனிங், இங்கிலீஷு எல்லாமே கிளாஸ் நடக்கும். முதல்ல ப்ரிலிமினரியாக நம்ம என்ன செய்வோம், பாஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மெயினை பற்றி நம்ம யோசிப்போம். அதனால் வாங்க, கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு அருமையான எதிர்காலம் இருக்குது. நன்றி, வணக்கம்.